வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த மாதிரி Facebookல SBO மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ற நபர்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் டிடெக்ட் ஆகுது. முதல்ல சப்மிட் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. அமௌண்ட் ஆட் ஆகிருது. ஆனா அதுக்கு பிறகு டாஸ்க் அமௌண்ட் டெபிட் ஆகுறதோட ரீசன் என்ன? ஏன் ஃபர்ஸ்ட் அப்ளை சாரி அப்ரூவ் பண்ணணும். ஏன் அமௌண்ட் ஆட் பண்ணணும்? ஏன் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும்? இத பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். Facebook யூசர்ஸ் நீங்க இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸ மாத்துங்க. உங்களுக்கு 18% உங்களுக்கு இந்த மிஸ்டேக் தான் நடக்குது. ஸோ, அதனால தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆகுறது. ஸோ, இந்த செட்டிங்ஸ மாத்துனா மட்டும் போதும். 18% உங்களுக்கு டிடெக்ட் ஆக வாய்ப்பில்ல. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ Facebookல நீங்க இருக்கீங்க. Facebookல இருந்து நீங்க போஸ்ட்ட எடுத்து SBO போர்ட்டல்ல சப்மிட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு கேட்கறது லிங்க். லிங்க்க நீங்க கரெக்ட்டா சப்மிட் பண்ணிட்டாலே, உங்களுக்கான வேலை முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். ஸோ, அந்த லிங்க்கு சரியா இருக்குதா? இல்ல ஏற்கனவே போட்ட லிங்க்க மறுபடியும் குடுக்குறீங்களா? அதனுடைய ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் சரியா இருக்குதா? இத பார்ப்பாங்க. நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததோட ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா, அதுல உங்களுடைய போஸ்ட் சரியா பப்ளிக்ல இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கா? ஸ்டோரியில இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ, அதனால தான் அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிரும். அப்ரூவ் ஆகிரும். உங்களுக்கு அமௌண்ட்டும் ஆட் ஆகிரும். ஆனா, அதற்கு பிறகு மேனுவலா தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் செக் பண்ணுவாங்க. நீங்க போஸ்ட் பண்ணியிருக்க லிங்க்க டச் பண்ணுவாங்க. அது ஓப்பன் ஆகுச்சுன்னா ஓகே. ஓப்பன் ஆகலன்னா உங்களுடைய அமௌண்ட்ட டிடெக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய போஸ்ட்ட ரிமூவ் பண்ணாம பார்த்துக்கணும். உங்களுடைய போஸ்ட் பப்ளிக்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ, இத தான் இப்போ நம்ம பண்ண போறோம் ஒரு செட்டிங்ஸ். ஓகே. ஸோ, இந்த செட்டிங்கை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட்டு நேரடியா உங்க Facebook போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை டச் பண்ணுங்க. கீழ செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸை கொடுங்க. செட்டிங்ஸ் கொடுத்துட்டு கீழே பாருங்க. சாரி மேலேயுமே மறுபடியும் செட்டிங்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இதில் பாருங்கள் போஸ்ட்டுன்னு இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். இதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கா? இந்த ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பப்ளிக்னா யார் டச் பண்ணாலும் ஓப்பன் ஆகும் உங்கள் லிங்க்கை. ஃப்ரெண்ட்ஸுனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது யாருக்குமே ஓப்பன் ஆகாது. ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இத கவனிக்காம நம்ம போஸ்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸ்லயே விழுந்துரும். ஸோ, இதனால தான் நிறைய பேருக்கு இந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ, இத ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா? இத பப்ளிக்ல குடுத்துருங்க. ஸோ, பப்ளிக்ல குடுத்துட்டு சேவ் குடுத்துருங்க. சேவ் குடுத்துட்டு வெளிய வந்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்போ பாருங்க நீங்க போய் இதில உங்களுக்கு பப்ளிக்ல இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கான்னு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல தான் இருக்கும். அமௌண்ட் டிடெக்ட் ஆகுற எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்ல தான் இருக்கும். சரியா? ஸோ இத பாருங்க. வேற இன்னொரு கொஸ்டின். எனக்கு அமௌண்ட் டிடெக்ட் ஆகுது. எந்த போஸ்ட்டுக்கு டிடெக்ட் ஆகுச்சுன்னு தெரியல. ஸோ அது தெரிஞ்சா கூட ஓகே இதுக்கு தான் அமௌண்ட் டிடெக்ட் ஆகுச்சுன்னு ஓகே என்ன ரீசன் தெரிஞ்சுப்பேன். அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய டிடெக்ட் ஆகுறதுக்கு கூட பக்கத்துல அந்த லிங்க் ஆட் ஆகும். ஸோ அதுவரை வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னத நீங்க பண்ணி வச்சுட்டால், உங்களுக்கு இனிமே இந்த பிரச்சனை இருக்காது. சரியா? நான் சரியா தான் பண்ணியிருக்கேன். பப்ளிக்ல தான் இருக்கு. எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. அவனா அமௌண்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இனிமே லைவ் சாட் வரும். ஸோ அதில இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. ஸோ அது உங்க மேல மிஸ்டேக் இல்லாம பார்த்துக்கோங்க. அது நல்லது. உங்களுக்கு இந்த லிங்க்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க அத செக் பண்ண பிறகு நீங்க பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இன்னொன்னு உங்க போஸ்ட்ட உங்களுக்கே ஓப்பன் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கும். சரியா? ஸோ அது இன்னொரு நபருக்கு பண்ணும்போது தான் தெரியும். ஒரு போஸ்ட் நீங்க பண்றீங்க. அந்த போஸ்ட் பண்ண பிறகு இப்ப நான் அந்த என்னோட போஸ்ட் எடுக்கிறேன். என்னோட போஸ்ட் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ இதில வந்து இங்க பாருங்க. ஒரு வேல்டு இருக்கு. இதில வந்து ஒரு 2 பேரோட ஐகான் இருந்து 2 பேரோட சிம்பிள் இருக்குன்னு வைங்களேன்.
அது வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது தப்பு. இந்த வேர்ல்ட தவிர வேற எந்த ஒரு ஐகான் இருந்தாலும் டிடெக்ட் ஆக தான் செய்யும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இன்னும் வர யாருக்கெல்லாம் அமௌண்ட் டிடெக்ட் ஆகுதோ, அவங்களுக்கு உடனடியா இந்த வீடியோவ